ஆ ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம்னா வந்து தேவ சாயல். தேவ ம். சாயல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவ சாயல்னா என்னது? மனுஷன அவரோட சாயல்ல உண்டாக்குனார் சொல்லி பார்க்கிறோம். ம். ம். ஸோ அதான் டைரக்ட்டா வசனம் சொல்ற மாரி. ஆமா. ஒ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஸோ காட் கிரியேட்டட் மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். ம். ம். இன் த இமேஜ் ஆஃப் காட் ஹி ஹஸ் கிரியேட்டட். தேவன் மனுஷனை தேவன் அவருடைய சாயல்ல உண்டு பண்ணார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ஸோ 26லயும் பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் மேக் மேன்கைண்ட் இன் அவர் ஓன் இமேஜ். நமது ம். சாயல்ல மனிதரை உண்டாக்குவோமாக சொல்லி ம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ம். 26ஆம் வசனத்துல கூட சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவ சாயல்னா என்னது? நீங்க நினைக்கிறீங்க? ஆ படைப்பாற்றல் அத ம். குடுத்துருக்காரு. ஓகே. அது ஏன் வந்து சாயல்னா, இப்போ என் பசங்க வந்து என்ன மாரியே இருக்காங்க. ஸோ அப்பாவோட சாயல்ல இருக்கான் பாரு சொல்லி சொல்லுவாங்க. வீட்ல இருக்கவங்கலாம். ஆ. இல்ல விருந்தாளி யாராவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க. ம். பாருப்பா அப்பா மாரியே பண்றான், அம்மா மாரியே பண்றாங்க அப்டி சொல்லிட்டு பசங்களோட சாயல வந்து சொல்லுவாங்க. அப்ப அது ஏன் இது வந்து மனுஷ சாயல் வந்து தேவ சாயல் அந்த இது இருக்கக்கூடாது. அப்பியரன்ஸ். அதோட ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ். ஓகே. குழந்தைங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ். செயல்பாடுகள் சொல்லலாம். சிந்திப்பதுன்னு சொல்லலாம். ஓகே. அதுவும் கரெக்ட் தான். சிந்திக்கிறது, நடக்கிறது எல்லாமே அந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆ பேசுறது கூட பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல அப்பா மாரியே பேசுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்பா, ம். அம்மா மாரி. அது ஓகே. இன்னொன்னு பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸே. இப்ப பார்த்தீங்கன்னா, காது, கண்ணு, மூக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்பா மாரியே இருக்கு சொல்லிட்டு. ஓகே. ம். அப்படியே ம். அவங்க மாரியே கண்ணு இருக்கு பாருப்பா, அவங்க மாரியே மூக்கு இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப ம். அதுவும் இமேஜ் தானே. அதுவும் ஒரு இமேஜ் தானே. அது ஏன் வந்து இருக்கக்கூடாது? ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே தோற்றத்துல வெவ்வேறா இருக்காங்களே! அதாவது ஆ. அவரு பைபிள்ல சொல்ற மாரி, ஒரு மூக்கு, ம். 2 கண்ணு, 1 வாயி, 2 காது, 1 தல அப்டின்னா அது ஓகே. அப்டி ம். எடுத்துக்கலாம். ம். ஏன்னா இப்போ அ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கு நம்பளுக்கு வந்து ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படலாம். ம். எப்படி சொல்றதுன்னா, இப்ப யானைக்கு பார்த்தோன்னா, மூக்கு வேற மாரி இருக்கும். மனுஷனுக்கு மூக்கு வேற மாரி இருக்கும். ம். இல்லீங்களா? ஸோ அப்போ ஆமா. எல்லா மனிதர்களுக்கும் மூக்கு ஒண்ணா இருக்குது, கண்ணு 2ஆ இருக்குது. மேபி ஊனமா இருக்கலாம். அது ஓகே. அது செகண்டரி. ஆனா வந்து இந்த மாரி தானே இருக்கு. ஸோ அத தோற்றம் தான் சொல்லலாமே தவிர, மூக்கு வந்து உங்களுக்கு வேற மாரி இருக்கு, எனக்கு வேற மாரி இருக்கு. அப்போ காட்க்கு வேற மாரி இருக்கும். அந்த மாரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சரீரத்துல இருக்காரு? அவர் மாம்சீக சரீரத்துல இருக்காரா? இல்ல ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காரா? சொல்லி அவரு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவர் ஆவிக்குரிய சரிவில் தான் இருப்பாரு. ஆவிக்குரிய சரீரத்துல தான் இருக்காரு. ஏன்னா, ஒரு தெளிவான வசனம் இருக்கு. என்னதுன்னா, ம். 1 கொரிந்தியர் 15:50. அதுல என்ன போட்டிருக்குன்னா, மாம்சமும், ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் போ முடியாதாம். ம், ம். ஓகே. அப்போ பரலோகத்துக்கு போணும்னாலே என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய சரீரம் இருக்கு வேணும்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப 15, ஏஞ்சல்ஸ்லாம் 50ங்களா? 15:50. 1 சரி, சரி. கொரிந்தியர் 15:50. ம், அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல போணும்னாலே வந்து, ஆ ம். என்ன ஆகும்னா சாரி மாம்சீக சரீரத்துல போ முடியாது பரலோகத்துக்கு சொல்லி பார்க்கிறோம். ம், இப்ப ம். எக்ஸாம்பிள் ராக்கெட்ல போறாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்ல. மேல வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஓகே. விண்வெளியில. ஓகே. அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து போணும்னா, அவங்க ஸ்பேஸ் சூட் போடுவாங்க. டிரெஸ் போட்டுக்கிறாங்க. அந்த ம். என்விரான்மென்ட் பூமியின் என்விரான்மென்ட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த டிரெஸ்க்குள்ள வந்து கொண்டு வராங்க. அந்த அ காற்று எல்லாத்தையுமே, பிரஷர் எல்லாத்தையுமே வந்து பூமியின் பிரஷர் கொண்டு வந்து, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ள வந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். திருப்பி வரணும்னா, அந்த டிரெஸ் போட்டுட்டு, அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து கீழ ஸ்பேஸ் ஷட்டில்ல வந்து கீழ வந்து இறங்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அப்படிதான் போயிட்டு வர முடியும் தவிர, ஒரு ம். சூட் போட்டுட்டோ, ஒரு டிரெஸ் போட்டுட்டோ தான் போ முடியும் தவிர, டைரக்ட்டா வந்து மாம்சமும், ரத்தமும் என்ன பண்ண முடியாது. மேலேயே நம்ம எர்த்த விட்டே வெளில போ முடியாது. வெளில ம். போனாலே காலி ஆயிடுவாங்க. சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அ. பார்க்கும்போது காட் நம்ம எர்த்த விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறார்ன்னா, அவர் இருக்கிற சரீரமே வேற. சொல்றது தான் நமக்கு கிளியரா புரியுது. அப்போ அ. நம்ம எந்த சரீரத்தோட ஒத்து போயிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சரீர வகையில நம்ம பார்த்தோம்னா, மிருகத்தோட தான் இருக்கும். நீங்க சொன்ன மாரி 2 கண்ணு, மூக்கு, வாயி, காது வச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா,
இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பிராணிகள் என்ன பண்றது, லிவிங் கிரீச்சர்ஸ், மூவிங் கிரீச்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கு சொல்லி பாக்குறோம். இப்ப பாருங்க, ஒரு மீனா இருக்குது, மீனுக்கு வாய் இருக்கு, காத்துக்கு வந்து என்ன இருக்கு, சில மீன் பாத்தீங்கன்னா அந்த மூக்கு இருக்கு, சில மீன் பாத்தீங்கன்னா மூக்கு இல்லாம அந்த செதில் இருக்கு, அது வழியா காத்து சுவாசிக்குது சொல்லி பாக்குறோம், தண்ணியை பிரிச்சு. அப்புறம் என்னதுன்னா வாய் சாப்பிடுது, கண் இருக்கு, 2 கண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு, அப்புறம் ஊரும் பிராணிகளுக்கு, மிருகத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான் வந்து அந்த கண், இது மூக்கு எல்லாமே இருக்கு. ஈவன் ஈவன் பார்த்தோம்னா டிஎன்ஏ முதற்கொண்டு பாத்தீங்கன்னா 98% வந்து அனிமல்ஸ், சிம்பான்சியோட டிஎன்ஏ வந்து மனுஷனோட மேட்ச் ஆகுது. ஓகேவா? அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா சொல்லி சொல்றாங்கல்ல. அந்த பாயிண்ட் கூட சொல்றாங்க. காரணமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, ஈவன் கொஞ்ச நாள் முன்னாடி ரிசர்ச் என்ன போச்சுன்னா, லிவர, ஒரு பன்னியோட லிவர வந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஏத்துதான் இருக்கு. அந்த ஆக்சுவலா அந்த அது பண்ணாங்க ஆர்கன்ஸ். பிரதர். அது அது பண்ணிட்டு அந்த ம். லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது அப்புறமா இறந்தாங்க. ஓகே, ரீசெண்டா ஓகே. நியூஸ்ல வந்தது. ஓகே, ஓகே. பாருங்க, அப்பனா வந்து நம்ம சரீர வகையில என்னதுன்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற மாம்சமும், ரத்தமும் உள்ள மிருகத்தோட தான் நம்ம வந்து ஒத்துப்போறோம். அதுவே வந்து ப்ரூவ் பண்ணுது. ஓகே. இமேஜ் ஆஃப் காட் சொல்றது அது கிடையாது சொல்லிட்டு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பாத்தீங்களா? படைப்பாற்றல், ம். ஆளுகைத்தன்மை. சோ ம். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாயல் சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து காட் வந்து கிரியேட்டரா இருக்காரு. ஓகே. அண்ட சராசரத்தையும் நம்ம வந்து முதலாம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்னா, படைப்பு, கிரியேஷன் பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதிலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார், கிரியேட் பண்ணாரு. அதே மாதிரி தான் மனுஷன் பாருங்க. இப்ப செல்போன், இப்ப நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும், ம். இல்லைன்னா வந்து ட்ரெயின், ஃபிளைட்டு இங்க அங்க போய் என்ன பண்றாங்க மனுஷங்க வெஹிக்கிள். ம். பயங்கரமா ஆராயறதுக்கு பண்றாங்க சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே ம். வந்து மனுஷன் தான் படைச்சிருக்கான். ஒரு பென்சில் கூட என்ன பண்ணதில்ல. ஒரு ம். குரங்கு கூட 98% டிஎன்ஏல வந்து மேட்ச் ஆவற ஒரு குரங்கு கூட வந்து ஒரு பென்சில் கூட கண்டுபிடிச்சது கிடையாது. உருவாக்குனது கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ஆ. ஆ மனுஷன் தான் அப்போ அந்த இது. அப்போ இமேஜ் ஆஃப் காட் சொல்லும்போது படைப்பாற்றல் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம், ஆம் 28ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ம். "பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள்." ஓகே. மீன்கள் மேலயும், பறவைகள் மேலயும், ஓ அதுல இருக்கிற ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். ரூல் பண்ணுங்க சொல்லி சொல்றாரு. எப்படி தேவன் வந்து வானத்தையும் பூமியும் என்ன பண்றாரு? அவர் வந்து ஆளுகை செய்றாரோ, அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கத்த அந்த பிரேயர்ல கூட நம்ம என்ன சொல்றோம்னா, ம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது ராஜ்யம் வருவதாக. உமது சித்தம் ம். பரலோகத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ உங்க ம். ஆளுகை என்ன பண்ணுமா? பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரணும்னு சொல்லி கேட்கிறோம். ம். ஓகே. பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுதுன்னா என்னது? அவர் ராஜாவா இருக்காரு. ஓகே. ம். அவர் சித்தம் செய்யப்படுது. அப்போ நம்மள என்ன பண்றாரு? பூமிய வந்து அவர் ம். படைச்சுட்டு, நம்ம ஆளுகை செய்யறதுக்காக காட் என்ன பண்றாருன்னா குடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இது இங்க பார்க்குற 2வது பாயிண்ட். ரூலர்ஷிப். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, கிரியேட்டிவிட்டி. செகண்ட் பாயிண்ட் வந்து ரூலர்ஷிப். 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ம். இங்க நீங்க சொன்னது சாயல், சாயல் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லன்னா வந்து இந்த கு குண அ குணாதிசயங்கள், இல்லன்னா இந்த இந்த குணால். குணாதிசயங்கள் சொல்ற அந்த காரியங்கள் தான் சொல்லி பார்க்கறதுக்கு இன்னொன்னு ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நன்மை, தீமை கனிய சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா? ம். ம். அந்த கனிய சாப்பிட்ட பிறகு அங்க சொல்றாரு பாருங்க 3ஆம் அதிகாரத்துல, ம். 3, 22 ம். என்ன சொல்றாருன்னா, ம். மனிதர்கள் இப்போ நன்மை, தீமை அறியத்தக்க கனிய சாப்பிட்டாங்க. நம்மில் ஒருவரைப் போல் ஆனார்கள். ம். ஓகே. அப்ப ம். பார்த்தீங்கன்னா, நன்மை, தீமை கனிய சாப்பிட்ட உடனே அங்க சொல்றது ம். என்னதுன்னா, மேன் ஹஸ் பிகம் லைக் ஒன் ஆஃப் அஸ். நம்மில் ஒருவர் போல் ஆயிட்டாங்களாம். அப்ப ம். பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல. ம். நம் நம் என்ன இமேஜ் ஆஃப் காட். நம்மில் ம். நம்ம போலவே மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்மில் ஒருவரை போல் ஆனார்கள் சொல்றதுக்கு வந்து அப்பியரன்ஸ சொல்லல. நன்மை, தீமை கனியை சாப்பிட்ட அந்த புரிதல வந்து சொல்றாங்க. ம். ஓகே. மெச்சூர் ஆனத வந்து சொல்றாங்க. ஓகே. ம். அப்ப என்னதுன்னா, ஒரு ஒரு குழந்தை வந்து சின்ன குழந்தையா இருக்கிறதுக்கும், அது வந்து ஒரு ஏஜ் வந்துட்ட பிறகு நல்லது, கெட்டது என்னன்னு சொல்லி தெரியறதுக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. அந்த மாரி ஒரு பொசிஷன் வந்துருச்சு சொல்லி பார்க்கிறோம். கரெக்ட்டா? ம். ம். அதானே அங்க சொல்ல வராங்க. அதான் நன்மை, டீனேஜ்ல சொல்லலாம் அந்த மாதிரிங்களா? ஆ கரெக்ட்.
டீனேஜ் வந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு வந்து நன்மை தீமை கனியை சாப்பிட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, ஓகே நம்மள போல ஆயிட்டாருப்பா சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து அப்பியரன்ஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் சொல்லாம இந்த கேரக்டரிஸ்டிக் தான் சொல்றாங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தான். ஓகேவா? அப்ப 3வது பாயிண்ட் நம்ம இங்க பாக்குறோம். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஆளா ஆயிட்டாங்க சொல்றது இமேஜ் ஆஃப் காட் சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்புறம் 4வது பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா நித்திய ஜீவன். தேவனுக்கு என்ன இருக்கு? அவர் நித்திய நித்தியமா ஜீவன். வாழ்றாரு. என்றென்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். அதே ம். போல மனுஷர்களும் என்ன பண்றாங்கன்னா, என்றென்றைக்கும் வாழ்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு தான் வச்சிருந்தார். அது கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அதே அதிகாரத்துல என்ன ம். பண்றாருன்னா, அந்த அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 2ஆம் அதிகாரத்துல ம். 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ம். தேவன் வந்து சகலவித கனிகளையும் வச்சிருக்காராம். மரங்களையும் வச்சிருக்காராம். அது பார்வைக்கு பார்வைக்கு நல்லா இருக்கு. புசிப்புக்கும் வந்து நல்லா இருக்கு சொல்லி சொல்றாங்க. குட் ஃபார் ஃபுட் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி ம். இருக்கும்போது அந்த தோட்டத்தின் நடுவிலே 2 மரங்கள வைக்கிறாங்களாம். ஒரு மரம் வந்து ஜீவவிருட்சத்தின் கனி. இன்னொன்னு மரம் வந்து நன்மை, தீமை அறியத்தக்க கனி சொல்லி பார்க்கிறோம். நாலேட்ஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ட்ரீ சொல்லி பார்க்கிறோம். தோட்டத்தின் நடுவிலே. இப்போ காட் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணலாம்? எல்லா மரத்தின் கனியும் சாப்பிடலாம். எங்கன்னா 16வது வசனத்துல. ஓகேவா? ம். யூ ஆர் ஃப்ரீ 16 டூ வசனம் ஈட். எத்தனாம் அதிகாரம்? இது 2ஆம் அதிகாரம் தான். 2ஆம் அதிகாரம் ஆ. 16ஆம் வசனம். இப்ப நம்ம ஆ. படிச்சது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சோம். இதுக்கு சரி, முன்னாடி. சரி. இப்ப வந்து 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சோ ம். அதுல பாத்தீங்கன்னா, யூ ஆர் ஃப்ரீ டு ஈட் ஃப்ரம் எனி ட்ரீ இன் த கார்டன். நீ எந்த ம். மரத்தோட கனி கூட சாப்பிடலாம் சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நன்மை தீமை அத மட்டும் சாப்பிடாத. ஆனா ஜீவவிருட்சத்தின் கனி கூட என்ன பண்ணாங்க அவங்க? சாப்பிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். பட் யூ மஸ்ட் நாட் ஈட். நீ என்ன பண்ணக்கூடாது? இந்த இந்த நன்மை தீமை கனியை மட்டும் தான் நீ சாப்பிடக்கூடாது. யூ மஸ்ட் நாட் ஈட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் குட் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். ஓகே. ம். நீ சாப்பிடும் நாள்லே சாவாய். நீ சாப்பிட்டனா ம். செத்து போயிடுவ. சொல்றதுதான் காட் சொன்ன ஒரு கமாண்டா இருக்கு. ஒரு ஆர்டரா இருக்கு. ஓகே. அது கீழ்ப்படியணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு நித்திய ஜீவன் தரும் அந்த மரத்த வந்து சாப்பிடுறதுக்கு தேவன் வந்து அலோவ் பண்ணியிருந்தாரு. ஆனா எத அலோவ் பண்ணல சொல்லி பாத்தீங்கன்னா, நன்மை, தீமை அறியத்தக்க கனிய வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. சாப்பிட்டனா செத்து போயிடுவ சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க? சாப்பிட்டுட்டாங்க. ம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன இருந்தாங்க? நித்திய ஜீவனோட தான் இருந்தாங்க. ஆ. ஓகேவா? அது சாப்பிட்ட பிறகு தான் காட் என்ன செய்றாருன்னு சொல்லி பாருங்க. 3ஆம் அதிகாரம். ம். இப்ப 3ஆம் அதிகாரம் வந்துருங்க. அதே ம். 22ஆம் வசனத்துல பாருங்க. செகண்ட் பார்ட். ம். என்னதுன்னா, ஹி மஸ்ட் நாட் அலோவ் டு ரீச். அவன் என்ன பண்ணக்கூடாது? அவன் என்ன ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவன தடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? காட் வந்து ம். ஆதாம ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளில அனுப்பிச்சுட்டு அந்த ஜீவவிருட்சத்தின் கனிக்கு போற பாதையை வந்து என்ன பண்றாரு? கேருபீன்கள் மூலமா பாதுகாக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் போய் ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றைக்கும் வாழாதபடிக்கு. அவன் ம். பாத்தீங்கன்னா, ஜீவவிருட்சத்தின் கனி வந்து தேவன் ஆரம்பத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. மனுஷன் வந்து ஆரம்பத்துல சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். ஆதாம் ஏவாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. அது தப்பு கிடையாது. ஆனா, நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால தான் என்ன ஆச்சுன்னா, இந்த ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிட முடியாம ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். சோ தட் அவங்க என்ன ஆயிட்டாங்க? மரணத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்றது நம்ம ம். பார்க்கிறோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா 4 காரியங்கள். கிரியேட்டிவிட்டி ஒரு விஷயம். 2வது ஆளுகை விஷயம் வந்து ரூலிங். ஆளுகைத்தன்மை, ரூலிங்கு. ம். 3வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நன்மை நன்மை. தீமை காரியம். 4வது வந்து பாத்தீங்கன்னா, இட்டர்னல் நித்திய. லைஃப். நித்திய ஜீவன் சொல்லி பார்க்கிறோம். எது காடோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு வந்து குடுக்கப்பட்டிருக்கு ம். சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே. இது பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ம். தேவன் நித்திய ஜீவன மனுஷங்களுக்கு மட்டும் குடுத்தாரா? இல்லன்னா மிருகத்துக்கு குடுத்தாரா? சொல்லி பார்க்கும்போது, தேவன் மனிதனை தான் அவரோட சாயல்ல உண்டு பண்ணினார். மிருகத்துக்கு ம். இது குடுக்கல. சொல்றது நம்ம இப்ப பார்த்த கான்டெக்ஸ்ட்லயே நம்மளுக்கு வந்துருது. ஓகேவா? ம். படைப்பாற்றலா இருக்கட்டும், ஆளுகை தன்மையா இருக்கட்டும், அப்புறம் நன்மை தீமையா இருக்கட்டும், இல்லன்னா நித்திய ஜீவனா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்காக தான் தேவன் குடுத்தார். அவரோட சாயலின்படி அவர் குடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். மத்தபடி மற்ற படைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பாசிங் கிளவுட். பாசிங் கிளவுட்னா என்னது? அது ம். பிறக்கும், வரும், இறக்கும். ம். பிறக்கும், ம். வரும், இறக்கும். அந்த ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ்ல தான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்லும்போது, "நீ இந்த நன்மை, தீமை கனிய சாப்பிட்டன்னா இறந்து போயிடுவ" சொல்லும்போது, ஏற்கனவே அவங்க முன்னாடி வந்து அனிமல்ஸ் எல்லாம் இறக்கிறத பார்த்திருக்காங்க. அதனால தான் அதோட நாலேட்ஜ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1000 வருஷம் முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நீங்க ம். வந்து
கிவியை பார்த்திருப்பீங்களா? இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிவி சொல்ற பழத்தை பார்த்திருப்பீங்களா? கிவி இப்ப கூட விக்கிறாங்க நினைக்கிறேன். இப்ப விக்கிறாங்க. நான் சொல்றது ஒரு 100 வருஷம் முன்னாடி அந்த பழத்தை நம்ம பார்த்துருவோமா? இல்ல இல்ல, கேள்வி கூட நான் குழந்தை பட்டிருக்க மாட்டோம். இருக்கும்போது கேள்விப்படல. கேள்விப்படல. ஒரு 30, 40 வருஷம் முன்னாடியே கேள்விப்படல. ஆமா, நான் கரெக்டா? குழந்தை பண்ணல. கேள்விப்படல. அப்ப இப்பதான் வந்து அது தெரியுது. டிராகன் ஃப்ரூட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதுவும் இப்பதான் ஃபேமஸா இருக்கு. இப்பதான் ஃபேமஸா இருக்கு. ஓகே. அதே மாதிரிதான் மரணம் சொல்றது, அவங்க மரணமே அங்க இல்லனா, இப்ப எக்ஸாம்பிள் ஏன் டிராகன் ஃப்ரூட் நமக்கு தெரியாது, ஏன் கிவி தெரியாது சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல அது விளையறது கிடையாது. அது நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஓகே. அதே மாதிரி மரணம் சொல்றது வந்து அவங்க முன்னாடி வந்து இல்லவே இல்ல, நடக்கவே இல்லைன்னா, எல்லாமே நித்தியம் நடந்ததுன்னா, மரணத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா மிருகங்கள்லாம் வந்து மிருகங்கள் மத்த இதெல்லாம் வந்து அந்த பிறக்கிறது, மரிக்கிறது, வளருது, மரிக்குது சொல்ற அந்த ப்ராசஸ் பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் நீனே என்ன பண்ண எனக்கு டிஸ்டர்பை பண்ணனா இந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டேன்னா நீ இறந்துருவ சொல்றது வந்து அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அந்த மரணம் சொல்றதே புரிஞ்சிருக்கும். கரெக்டா? அவங்க முன்னாடி இருக்கிறதுனால தான். ஏன்னா மற்ற அனிமல்லாம் மற்ற மிருகங்கள்லாம் செத்துட்டு இருக்கு. ஆனா நீ மட்டும் தான் என்ன பண்ற சாவாம ஸ்பெஷலா வச்சிருக்காரு காடு சொல்லிட்டு நீனும் கீழ்படியாம போனோம்னா நீனும் இறந்துருவ சொல்றது அங்க வந்து ஒரு பாயிண்டா வைக்கிறாரு சொல்லி பாக்குறோம். எப்படி நம்மளுக்கு அந்த பழத்தை பார்த்த உடனே தான் நம்மளுக்கு ஓகே இதான் பழம் போல இருக்கு சொல்லி நமக்கு தெரியுதோ அதே மாதிரி மரணம் அதை பார்த்ததுனால்தான் ஆதாயமவிலுக்கு அதை பத்தின விளைவு தெரியும் சொல்லி பாக்குறோம். அது விளைவு தெரியாமலாம் இல்லை சொல்லி பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஆதாமேவலுக்கு மட்டும்தான் வந்து ஆரம்பத்துல தேவன் நித்தியஜன் கொடுத்திருந்தாரு, மிருகத்து கிடையாது. அதே போல இயேசு கிறிஸ்து வந்து மீட்க வந்தார் சொல்லி போது அவர் வந்து எதை மீட்டார், யாரை மீட்டாரு? ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் வருது சொல்லிட்டு மனிதர்களை தான் மீட்டார் சொல்லி பாக்குறோம். மிருகத்தெல்லாம் மீட்க வரல. ஆமா, வசனத்தை கூர்ந்து கவனிச்சா தெரியும். ஆமா. சோ அதுதான் இங்க நம்ம பாக்குற கான்செப்ட். ஓகே, இதான் 2 பாயிண்ட் நம்ம பாக்குறதா இருந்தது. ஓகே பிரதர், வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணுமா? வேற எதுவும் இல்லை பிரதர், எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஓகே ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க.